என் தங்கமே, உனக்கு ஒருத்தி கெடு வைத்திருக்கிறாள். உன் வாழ்க்கையை அழிக்க முடிவு செய்து விட்டாள். இவள் இத்தனை நாட்களுக்குள் இதை செய்துவிட வேண்டும் என்ற முடிவை கட்டிவிட்டு உனக்கு கெடுவினை வைத்திருக்கிறாள். இவள் யாரென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவள் எதற்காக உனக்கு கெடு வைத்திருக்கிறாள் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை. ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வேறு யாரையாவது அழிக்க வேண்டும் என்கின்ற பட்சத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சனையாக இது இருந்தால் நிச்சயமாக அதனை உடனே நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்குள் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமைகளையும் நான் விரட்டி அடிக்க எப்பொழுதும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் இன்று தெரிந்து கொண்ட இந்த விஷயம் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு யாரென்று அடையாளப்படுத்தி கொடுக்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த கருப்பன் நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாது உன்னால் வாழ முடியும் என்றால் நிச்சயமாக என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை இவர்கள் கொடுக்க நினைக்கின்றார்களோ அந்த விஷயம் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் நீ கவனமாகி விடுவாய். அந்த விஷயம் என்னவென்று உனக்கு நான் புரிய வைத்து விட்டால் இனி எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ விட்டுவிட மாட்டாய். உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தை கொடுக்கட்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கட்டும். என் குழந்தையே, கருப்பன் சொல்கின்ற இவள் உனக்கு வைத்திருக்கின்ற கெடு என்னவென்று தெரிந்து கொண்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடந்த பல மாற்றங்களுக்கு காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய். யாரை நோக்கிய இந்த வன்மம் அவர்களுக்கு திரும்பி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து முடிவெடுத்து விட்டார்கள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். வேண்டும் என்றே பல இன்னல்களை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்திருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை சரியாக உணரத்தான் வேண்டும். இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதுமே மதிப்பு கொடுத்து நீ நல்லபடியாக வாழும் பொழுது உனக்கான சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரத்தானே செய்யும். என் குழந்தையே, இவர்களை நான் இப்பொழுது உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறேன். அதற்கு முன்பாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இவர்கள் யார் உனக்கு கெடு வைப்பதற்கு? இவர்கள் யார் என் குழந்தைக்கு கெடுதல் வைப்பதற்கு? என் குழந்தையே, நான் வைக்கிறேன் அவர்களுக்கு கெடு. இத்தனை நாட்களுக்குள் நான் அவர்களின் கதையை முடித்து வைக்கிறேன். கருப்பன் சொன்ன சொல் மீற மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் நினைத்திருக்கின்ற காரியம் அத்தனை பெரியது. அவர்கள் யோசித்து செய்ய நினைக்கின்ற விஷயம் அத்தனை பெரியது. இவர்கள் என்னவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் சரியாக நான் செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா? அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் என்னவென்று சொல்லி உணர வைக்க வேண்டும் அல்லவா? அதனால் இந்த உண்மைகளை தெரிந்து புரிந்து உனக்கு நான் தருகின்ற இந்த வெற்றியை இன்றே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் தரக்கூடிய உண்மைகளை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். உன் அப்பன் கருப்பன் எதற்காக உன்னை தேடி வந்து இந்த மாற்றங்களை உருவாக்குகிறான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனினுடைய ஆட்டத்தை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
கருப்பன் அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நுழைந்து யாரையும் பயமுறுத்துவது கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் வேண்டும் என்றே நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை உடனடியாக முடித்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால் நான் இதனை சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். சரியான தருணத்தை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி தர வந்திருக்கின்றேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாமாக எதையுமே பெற துடிக்கும் பொழுதுதான் இங்கு வருவார்கள் அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்வதற்கு, அதை மேலும் உன் வாழ்க்கையில் நடத்த விடாமல் செய்வதற்கு மீண்டும் மீண்டும் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருப்பார்கள். இதுவெல்லாம் உன்னை சார்ந்தது என்றால் கருப்பன் என் குழந்தையை போராடு, இவர்களோடு நீ போராடி வென்று காட்டு என்று சொல்லி இருப்பேன். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் இவர்களினுடைய எண்ணங்கள் அவர்களை கெடுக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றது. சிறு குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரை, அதாவது பெரியவர்கள் வரையிலும் இவர்கள் கெடுதல் நினைக்க எப்பொழுதும் யோசிக்கிறார்கள் என்றால் உடனே அதனை என்னவென்று நாம் சரி செய்து விட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, சரியான நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை இப்பொழுது கொடுத்து விட்டது. இந்த தருணத்தில் எதையும் நீ இழந்து விடாதே. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எதற்காக உனக்கு கெடு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் உனக்கு இப்பொழுது வைத்திருக்கின்ற இந்த கெடுவானது நிச்சயமாக உன்னால் எதையும் செய்ய முடியாதபடிக்கானது அல்ல. உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிப்பிற்கு ஆளாக்குவது, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையின் பெயரை கெடுக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எண்ணி 7 நாட்களுக்குள் இந்த பிள்ளையின் பெயரை நாம் கெடுத்து விட வேண்டும். எண்ணி 7 நாட்களுக்குள் இந்த பிள்ளைக்கு நாம் கஷ்டத்தை கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இதையே அவர்களினுடைய சிந்தனைகளாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கைகளை சற்று நீ உற்று கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஏதாவது ஒரு சிறு விஷயம் பிரச்சனையாக இருக்கும். அதை பெரிதுபடுத்தி உன்னுடைய குடும்பத்தினுடைய மானத்தை வாங்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக மாறி இருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை நீ சரியாக செய்து விட்டால் அது போதும். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நிச்சயமாக தர வேண்டிய நேரம். அதனால் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாமும் சற்று என்னவென்று கவனிக்க வேண்டும். சிறு குழந்தையோ பெரிய குழந்தையோ பெரியவர்களோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களினுடைய பெயரை இவர்கள் கெடுக்க நினைக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய நடவடிக்கைகளை சற்று என்னவென்று நீ கவனிக்க வேண்டும். அவர்களின் நடவடிக்கைகளில் என்னென்ன மாற்றங்கள் தெரிகிறது என்பதனை நீ சற்று கவனிக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உணர்ந்து உன் குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு முன்னிலையில் நிச்சயமாக நீ நல்லதொரு பெயரை எடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொள்ள உன்னால் முடியும். எந்த பிரச்சனைகளையும் துணிந்து எதிர்த்து விரட்ட உன்னால் முடியும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். அவ்வளவு எளிதில் உன் அருகில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைத்து விடக்கூடாது. உன் குடும்பத்தில் ஒருவரை தொட்டாலும் அந்த இடத்தில் நீ நிற்பாய். அந்த இடத்தில் நின்று அவர்களுக்கு நீ நிச்சயமாக இந்த பிரச்சனைகளில் இருந்து தீர்வினை பெற்று கொடுப்பாய் என்பதனை அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து எப்பொழுதும் என் குழந்தை அப்பனின் ஆசைகளோடு உனக்கான வெற்றியை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? உன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெண் ஒருத்தி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் பொறாமை கொண்டவள், சற்று குள்ளமானவள். இவள் மனம் நிறைய வஞ்சக எண்ணங்கள் கொண்டவள். இவளினுடைய நடவடிக்கையினால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய பெயர் அவ பெயரை தேடப் போகின்றது. ஏனென்றால் இவளினுடைய ஒட்டுமொத்த நோக்கமும்
உன் குடும்பத்தை அழிப்பதில் இருக்கும் பொழுது, ஒரு பிள்ளையை அவமானப்படுத்துவது என்பது உன் குடும்பத்தால் வெளியில் தலைநிமிர முடியாத அளவிற்கு செய்யக்கூடிய விஷயம் அல்லவா? இவர்கள் எல்லோருமே இதைத்தான் செய்ய முயற்சிக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் நிச்சயமாக உன்னால் தெளிவினை பெற்றுவிட முடியும். கருப்பன் சொல்கின்ற சொல்லை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ சரியான மனநிலையோடு இருக்க வேண்டும். சரியான எண்ணங்கள் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ நினைக்க வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம். உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? இந்த பெண் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்திருந்தாலும் என் குழந்தையே, இந்த இடத்தில் அவள் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாள். உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய நடவடிக்கைகளில் ஏதோ மாற்றங்கள் தெரிகிறது. எப்பொழுதுமே நம் வீட்டில் இருக்கின்ற ஒருவரினுடைய தவறு நமக்கு முதலில் தெரியாது. மற்றவர்கள் நமக்கு வேண்டாதவர்களுக்குத்தான் இதுவெல்லாம் முதலில் தெரியும். ஏனென்றால் அவர்கள்தான் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள்தான் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று எப்பொழுதும் யோசித்து கொண்டிருப்பார்கள். அதனால் இதையெல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மையான மாற்றங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டிருந்தால் அது போதும். என்றும் உன் கருப்பன் உனக்கு துணை நிற்பான். அதனால் உன் வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய குடும்பத்திலும் சரி இருக்கின்றவர்களின் மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நிச்சயமாக நீ சரி செய்து விட வேண்டும். மேலும் மேலும் இவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து எப்பொழுதும் நீ வேதனையை தேடாதே. ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய சில உண்மையான விஷயங்களை நீ எப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நீ நடத்த வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். இனி என்னவானாலும் கருப்பன் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரிந்து கொண்டதல்லவா? உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளையினுடைய மனநிலையை இப்பொழுதாவது தெரிந்து கொள்ள முயற்சி செய். என் குழந்தையே, இவர்களோடு எப்பொழுதும் நட்பு கொண்டு பழக தொடங்கினோமானால் இவர்களின் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இவர்கள் மனதில் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் உன்னாலேயே அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது நபர் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படாது. மூன்றாவது ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஏதாவது ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயம் வராது. நாமே நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா? இவள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை அழிப்பதற்குத்தான் கெடு வைத்திருக்கிறாள் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த கெடுவிலிருந்து அவர்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் என்பது போல் அவர்களை விசாரிப்பதை நிறுத்திவிட்டு சற்று மனம் விட்டு அவர்களிடம் பேசி பார்க்க வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கான அன்பினை தான் வெளிப்படுத்துவதாக அவர்களுக்கு உத்திரவாதம் கொடுக்க வேண்டும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை சொன்னால் அதற்கான தீர்வினை பெற்று கொடுப்பேன் என்று சொல்ல வேண்டும். இதை மட்டும் சொல்லிவிட்டால் போதும். இந்த வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று பெற்று கொடுத்து விடும். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி வருந்தாதே. உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டம்தான். இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம்தான் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பன் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற இந்த வெற்றி ஒவ்வொன்றும்
இனி எந்நாளும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். யாரையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி விடுகிறேன் அல்லவா? அதன் வழியில் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ சரியாக பின்பற்றினால் போதும். அப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.